அதெல்லாம்? என்ன இது? அவர் சொல்றதெல்லாம் உண்மையாடா? வேலு, அவர் சொல்லிட்டு போனதெல்லாம் உண்மையா? அவர் சொல்றதெல்லாம் உண்மைதான். ஏன் மாப்பிள்ள இப்படி பண்ணீங்க? எனக்கு வேற வழி தெரியல மாமா, அதான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன். ஏன் வேலு, ஏன்? அப்போ நான் உங்களை காப்பாற்ற மாட்டேன்னு நினைச்சிட்டீங்களா? எனக்கு அந்த நம்பிக்கை போயிடுச்சு செல்வி. என்னை எப்படி தூக்குலதான் போட போறாங்க. மாப்பிள்ள, அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை உங்களை வந்து பார்த்துட்டு போயிடலாம் தப்பிக்க நினைச்சேன். என்னோட விதி, நான் மாட்டிக்கிட்டேன். நீங்க என் கூட இன்னும் 100 வருஷம் வாழ வேண்டியது இருக்கு. அதெல்லாம் மறந்துட்டு நீங்க இப்படி நடந்துக்கிட்டா அது நமக்கு தான் ஆபத்து. செல்வி, இதுக்கு மேல என்ன உங்களால காப்பாற்ற முடியாது. நீங்க எனக்காக எவ்வளவோ போராடி பார்த்துட்டீங்க. உங்களால எதுவும் செய்ய முடியாம போயிருச்சு. இனி இருக்க போற கொஞ்ச நாள் மட்டும் என்ன செஞ்சிட முடியும்? ஏன்டா அப்படி எல்லாம் பேசுற? அவ்வளவுதானே, என் வாழ்க்கை முடிய போதுன்னு. இங்க பாருங்க, நம்ம குடும்பத்தை நல்லபடியா பார்த்துக்கோ. அப்படியெல்லாம் பேசாதடா. மாப்பிள்ள, அப்படிலாம் பேசாதீங்க, தைரியமா இருங்க. இல்ல மாமா, நீங்க உங்களுக்கு இருக்க வசதிக்கு வாய்ப்புக்கும் உங்க மகளை மகாராணிமாய் வாழ வச்சிருக்கலாம். ஆனா நான் தான் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்து உங்களுக்கு தேவையில்லாம கஷ்டத்தை கொடுத்து. என்ன மன்னிச்சிருங்க மாமா. என்ன பேசுறீங்க மாப்பிள்ள? அப்படிலாம் பேசாதீங்க. நீங்க என் மாப்பிள்ளைய வந்ததை நான் பெருமையா தான் நினைச்சிட்டு இருக்கேன். அண்ணே, எனக்காக நீ என்னென்னமோ பண்ணிட்ட. இந்த பணபலத்துக்கு முன்னாடி, அரசியல் பலத்துக்கு முன்னாடியும் இவங்களை எதிர்த்து நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு என்னோட விதி மரணம் தான் எழுதியிருக்கு. நான் சாவுக்கான நாளை மட்டும் தானே எண்ணிட்டு இருக்கேன். பேசுற செல்வி, சந்தோஷமா என் கூட வாழணும் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு தகுதி இல்லாதவன் தெரிஞ்சு என்ன கல்யாணம் பண்ணி நான் உங்களுக்கு எந்த சந்தோஷத்தையும் கொடுக்காம போறேன். சாகும்போது கூட உங்களுக்கு கஷ்டத்தை மட்டும் தான் கொடுத்துட்டு போறேன். வாழ்றப்ப கூட என் கூட சேர்ந்து கஷ்டத்தை மட்டும் தான் அனுபவிச்சீங்க. இனிமே நான் செத்ததுக்கு அப்புறமாவது நீங்க சந்தோஷமா வாழணும். மாப்பிள்ள, நீங்க இல்லாம எனக்கு என்ன வாழ்க்கை வேலு? செல்வி, இல்ல செல்வி, செல்வி, நான் சொல்றத நீங்க கேட்டுதான் ஆகணும். நான் செத்ததுக்கு அப்புறமா நீங்க இதே மாதிரி பூவோட பொட்டோட தான் இருக்கணும். வேலு, வேணாம் வேலு, அப்படிலாம் பேசாதீங்க. இல்ல செல்வி, இப்ப பேச முடியாதுன்னா இனி எப்பவுமே பேச முடியாம போயிடுமோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உங்க வகுத்துல வளர நம்ம குழந்தைய பாக்குறதுக்கு கூட எனக்கு பாக்கியம் இல்லாம போயிடுச்சு. வேலு, வேலு, இங்க பாருங்க. நான் தான் அப்பா, நம்ம குழந்தைக்கு நீங்க அடையாளம் கூட காட்ட முடியாது. செல்வி, செல்வி, இங்க பாருங்க செல்வி, நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த துரதிருஷ்டசாலி கட்டின தாலிய நீங்க உங்க கழுத்துல இருந்து தூக்கி போட்டுருங்க. நீங்க வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும். மாப்பிள்ள, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல செல்வி, நான் போனதுக்கு அப்புறம் நீங்க சுதந்திரமா வாழணும். எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. ஐயோ, போதும் போதும். இனிமே இந்த மாதிரி வார்த்தை பேசி என்ன உயிரோட கொல்லாதீங்க. நான் உங்க பொண்டாட்டியா சுமங்கலியா என்னைக்கும் உங்களோட நிழல்ல தான் வாழ்வேன். நான் உங்களை ஒரு நாளும் இழக்க மாட்டேன். வேலு, இது நான் பண்ற சத்தியம். வேலு, இங்க பாருங்க, இங்க பாருங்க. சத்தியவான மரணத்துல இருந்து சாவித்திரி எப்படி மீட்டெடுத்தாலோ அதே மாதிரி நான் உங்களை மீட்டெடுப்பேன். இங்க பாருங்க, இது நீங்க எனக்கு கட்டின தாலி. இந்த தாலி மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். இங்க பாருங்க, பணம் பலம் ஜெயிக்குதா இல்ல உண்மை ஜெயிக்குதான்னு நம்ம பாப்போம். இல்லங்க, யாரும் இனி வீணா என் மேல நம்பிக்கை வச்சு ஏமாந்து போக வேணாம். தயவு செஞ்சு உங்க மனசை திடப்படுத்திக்கிட்டு இந்த உண்மையை ஏத்துக்கங்க. வேலு, உங்களுக்கு தீர்ப்பு வந்திருக்கிறது கீழ்கோட்ல இருந்துதான். ஏன்
இது வரைக்கும் கீழ் கோர்ட்ல வந்த தீர்ப்ப மேல் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போய் எத்தனையோ கேஸ் ஜெயிச்சிருக்கு. நான் மேல்முறையீடுக்கு போக போறேன். தப்பு செஞ்ச யாரையும் நான் தப்பிக்க விட போறதே இல்ல. மேல உங்களை காப்பாத்துறதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நாங்க எதிர்த்து நிப்போம். ஒருவேளை அங்கேயும் பணபலம் ஜெயிச்சதுன்னா, உங்களை மட்டும் மீட்டெடுக்க முடியலனா நடக்காது. அப்படி ஒரு நாளும் நடக்காது. ஒருவேளை அப்படி நடந்தது, உங்க கண்ணு முன்னாடியே நான் சுமங்கலியா உங்க நினைவோட இங்கே நான் உயிரை விட்டுருவேன். இது நான் பண்ற சத்தியம். செல்வி பேசாதீங்க செல்வி. செல்வி இப்படி பேசாதீங்க. இது பார் செல்வி, உங்க 2 பேர் இழக்க நான் தயாரா இல்ல. மாப்பிள, திரும்பவும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. உங்களை வெளியே கொண்டு வரதுக்கு சொத்தை அழிஞ்சாலும் பரவாயில்ல, இந்த கேஸ்ல ஜெயிக்கிற வரைக்கும் விட போறது இல்ல. நீங்க செல்வியோட நல்லபடியா வாழணும். ஆமாடா, உன்னை நிச்சயமா இப்படியே விட்டுற மாட்டோம். நம்பிக்கையா இருடா. வேலு, இனிமே தயவு செஞ்சு நேத்து முயற்சி பண்ண மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. ஆமாடா, கெஞ்சி கேட்டுக்கிறேன். இனிமே இப்படி எல்லாம் பண்ணாதடா ப்ளீஸ். சரிங்க. இங்க பாருங்க, நாங்க இப்ப மேல்முறையீடு பண்றதுக்காக வக்கீல தான் பார்க்க போறோம். எப்படியும் இன்னைக்கு அப்பீல் பண்ணிடுவோம். சீக்கிரமா உங்களை இங்க இருந்து கூட்டிட்டு வந்துருவோம். தைரியமா இருங்க. அம்மா, டைம் ஆயிடுச்சு, கிளம்புங்கம்மா. உடம்பெல்லாம் ரத்தமா இருக்கு சார். தயவு செஞ்சு டாக்டரை பார்த்து மருந்து மாத்திரையில வாங்கி கொடுங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்மா, நீங்க கிளம்புங்க. நீ வேலை ஜாக்கிரதையா இருடா. வேலு, இங்க பாருங்க, வருத்தப்படாதீங்க. எல்லாத்தையும் மீட்டெல்லாம் எல்லாமே சரியாயிடும். சரிங்களா? சரிங்க. சரி வேலை பார்த்து கூட்டிட்டு போங்க. பாத்து 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 வேலு, பாத்து ஜாக்கிரதையா இருங்க வேலு. வா செல்வி, வா போலாம். என்ன மாமா? வா. அப்பா, யார்கிட்டப்பா கூட்டிட்டு வந்திருக்கீங்க? மாப்பிள கேஸ்ல வாதாட புதுசா ஒரு வக்கீல பார்க்கதாமா வந்திருக்கோம். மாமா, நம்ம ஏற்கனவே நிறைய வக்கீல பார்த்து பேசியாச்சு. ஆனா யாரும் இந்த கேஸ் எடுக்க முன் வரல. இவர் உங்களுக்கு தெரிஞ்சவரா? இந்த கேஸ் எடுத்துப்பாரா? ஆமாப்பா, எல்லாரும் ஆளுக்கு ஒரு காரணத்தை சொல்லி முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இவங்களும் அதே மாதிரி சொன்னா என்னால அதுக்கு மேல தாங்கிக்க முடியாது. நான் ஏற்கனவே பேசிட்டேமா. இவர் நம்ம ஊருக்காரர் தான். அவருக்கு நான் கொஞ்சம் உதவி பண்ணியிருக்கேன். ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னதும் நேர்ல வாங்கன்னு சொல்லிட்டாரு. நீ தைரியமா வாமா.